ஹாய் கைஸ், ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாக்டர் ரூமோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ராபர்ட் டோனி ஜூனியரோட ஒரு இமேஜ் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த காஸ்டியூமில் தான் இருப்பார். லுக் போஸ்டரில் என்ன மாதிரி விஷயங்களை காமிச்சிருக்காங்க, அதில் என்னென்ன மாதிரி டீடைல்ஸ்லாம் இருக்கு, ஸோ இந்த டாக்டர் ரூம் பின்னாடி எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களை ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் தன்னோட வேனுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அவரோட பேக் சைடில் உங்களால நமக்கு டாக்டர் டூமோட ஃபர்ஸ்ட் போஸ்டரை பார்க்க முடியும். அந்த போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா டு நாட் நாக் அப்படின்ற மாதிரி மேலே போட்டிருக்கு. அதே மாதிரி அந்த போஸ்டருக்கு கீழே வந்து பார்த்தோம்னா ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ அந்த போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ யார் இந்த இமேஜை பாக்குறாங்களோ அது மூலியமா டாக்டர் டூம் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி மீன் பண்ற மாதிரி தான் அந்த ஒரு போஸ்டர் ஆக்சுவலா காமிச்சிருப்பாங்க. அதே சமயத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மி ரேவர், ஸோ அவரோட அந்த புக்கை படிக்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்கப்படுது. இது மட்டும் இல்லாம அவரோட ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஸோ இதை வச்சு கண்டிப்பா இதோட ஓன் ட்ரெஸ்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூட் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. அங்க நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அந்த சூட்ல பைசப்ஸ், ட்ரைசப்ஸ், ஷோல்டர்ஸ் இது எல்லாத்தையுமே கிளியரா ரொம்பவே லார்ஜா இருக்கிற மாதிரி பார்க்க முடியும். ஸோ இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எம்சியூல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோஸ்க்கு அவங்களுக்கு ஃபிட்னஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஓன் ஃபிட்னஸ்க்கான சூட் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிட்னஸே இருந்தாலுமே கேரக்டருக்கு அதிகமான ஃபிட்னஸ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி லைக் நமக்கு அவங்களோட ஃபிட்னஸை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கக்கூடிய சூட் மாதிரி அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இதுல நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம நீங்க அவரோட ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களால 2 பிளாக் ஷேடோ டாட்ஸ் வந்து பார்க்க முடியும். அந்த டாட்ஸ் தான் உங்களுக்கு மோகோ டாட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த மோகோ டாட்ஸ் மூலியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கேரக்டரோட ஃபேஸ் ரியாக்ஷனை வந்து அவங்க கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த மோகோ டாட்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட ஃபேஸ் என்ஹான்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. இந்த இடத்துல மீன் பண்ற மாதிரி தான் இது இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவரோட ஃபேஸ்ல அவங்க பண்றது ஒன்னு இவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா அந்த டாக்டர் டூம்கான மாஸ்க் வந்து போட்டுட்டு இருப்பாருல, சோ அந்த மாஸ்கை வந்து இவங்க சிஜி ஒர்க் பண்ணி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட ஆக்சுவலா அது கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த மூவில புது டாக்டர் டூமா இல்லாம டோனி ஸ்டார் கூட ஒரு ஈவில் வெர்ஷன் டாக்டர் டூம் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ண பாக்குறாங்கன்றத அவங்க நமக்கு இதுல இருந்து ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாங்கன்றத நம்ம எடுத்துக்கலாம். சோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த இடத்துல தன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் தெளிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மோகோ டாட்ஸ் அவரோட ஃபேஸ்ல வச்சிருக்காங்கன்ற மாதிரி தெரிய வருது. சோ இது இந்த இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு ராபர்ட் டோனி ஜூனியர் அவரோட ஃபர்ஸ்ட் அயன்மேன் மூவில வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு ஃபேப்ரிக் கிளாஸ் சூட்டை வந்து அவர் போட்டுக்கிட்டு அது மூலியமா அவர் ஆக்ட் பண்ண மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் சிவில் வாருக்கு அப்புறமா தான் அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் என்னதான் அந்த இடத்துல சிஜி ஒர்க் தேவையில்லை நம்ம இருந்தாலுமே நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கூட இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டாக்டர் டூமோட ஃபேஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி சிஜி ஒர்க் மூலியமா காமிக்கணும்னு செகண்ட்ல அவரோட மாஸ்க் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப பிரைட்டா காமிக்கணும் அப்படின்றதுக்காக கூட இந்த மோகோ டாட்ஸை யூஸ் பண்ணிருக்கலாம். டைம் அங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மி ரேனஸ் அவரோட புக்கை வந்து ஆக்சுவலா அந்த இடத்துல படிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இது மூலியமா அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இப்ப ரீசெண்டா ஒரு சின்ன கான்ட்ரவர்சி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மி நான் இந்த இடத்துல ஹாக்காய் ரோல் வந்து நான் பிளே பண்ண மாட்டேன், அவரோட சீசன் 2க்கு நான் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து ஒரு ஆஃப் பேமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதை பத்தி ஒரு சின்ன கான்ட்ரவர்சி மாதிரி தான் ஆக்சுவலா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை ரெஃபர் பண்ற மாதிரி இந்த இடத்துல தான் காமிக்கப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு பார்க்கும்போது அவர் இதுக்கப்புறம் ஹாக்காயாவே வர மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் ரொம்பவே கம்மியா தான் தெரியுது. பிகாஸ் அவரோட ஒரு இன்டர்வியூலயுமே நான் இந்த கேரக்டர் ஃபியூச்சர்ல பண்ற மாதிரி இருந்ததுன்னா நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு வேலை அவங்க வந்து ஹாக்காய் சீசன் 2 வந்து இந்த இஷ்யூனால அவங்க எடுக்காம ப்ரொடக்ஷன்ல இருந்து அவங்க கேன்சல் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு பட்சத்துல டூம்ஸ்டே மூவி கூட இவரோட லாஸ்ட் மூவியா இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. அப்ப நமக்கு ராபர்ட் டோனி ஜூனியரோட ஹேரை கட் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை வச்சு நமக்கு அவரோட மாஸ்க் வந்து எக்ஸாக்டா அவரோட ஃபேஸ்ல ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக கூட அவரோட ஹேர் ஸ்டைல வந்து இந்த மாதிரி ஹேர் கட் பண்ண மாதிரி காமிக்கலாம். அப்ப அந்த போஸ்டர்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டு நாட் நாக் அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா டு நாட் நாக் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்றது அவர் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல், அவரால் எந்த அளவுக்கு விஷயங்களை மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை மீன் பண்ற மாதிரி இருக்கலாம். அதே செகண்ட்ல ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றது ஒரு சின்ன மோட்டிவேஷனா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இதுல இருந்து தெரிய வருது. ஸோ இது எல்லாமே தான் ஒரு சின்ன சின்ன ஹிண்டா நமக்கு இந்த போஸ்டர்ல வச்சிருக்காங்க. இதை தாண்டி ஏதாவது விஷயங்கள் இந்த போஸ்டர்ல இருந்துச்சு அதை நீங்க நோட் பண்ணீங்கன்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை பேர் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்துட்டு இந்த படத்துக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். நான் இன்னும் சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Pranav Prime Time.